ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று 15,000 பட்ஜெட் பிளான் பற்றி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பற்றி ப்ரீஃபாக, அதாவது நான் எப்படி 15,000 சேலரியில் ஃபேமிலி ரன் பண்ணேன்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக்கும், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட சேலரி 15,000. அதில் ரெண்ட் அப்படின்றது, நான் ரெண்டட் ஹவுஸில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ ரெண்ட் எங்களுக்கு 4,500. இதை விட கம்மியான ரெண்டில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க, இதை விட அதிகமான ரெண்டில் இருக்கவங்களும் இருப்பீங்க. கம்மியாக இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த பிளான் மாற்றிக்கோங்க. ரைஸ், அதாவது அரிசி நாங்கள் மூட்டையாக தான் எடுத்துக்குவோம். அது 1,500 அப்படின்னா 26 kgs வரும். எங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி 2 month 3 monthக்கு கூட அது வந்துடும். பிகாஸ் நாங்கள் டிஃபன் அப்படி இப்படின்னு செய்யும் போது 3 months வந்துடும். கேஸும் அதே தான், 900 எங்களுக்கு. 2 months அப்படின்றது ஃபுல்லாக 2 monthஸே இல்லை, அதை விட அதிகமாகவே வந்துடும். ஸோ இந்த ரைஸும் கேஸும், அதாவது அரிசி மூட்டை வாங்குறதும் கேஸும் எல்லா மாதமும் நம்ம வாங்க போகிறதில்ல. இதில் வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம வேறைக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செலவு மாற்றிக்கலாம். அதுக்கு தான் நான் என்னென்னு எழுதிட்டேன்னா, இந்த கேஸ்க்கும் ரைஸ்க்குமானது எப்படி இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 600 to 700 ஆகுது, 1,400 ஆகிடும். இதில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், திடீர்னு ஒரே மாதத்தில் ரைஸ் வாங்குற மாதிரியும் வந்துடும், நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் இது ரெண்டுத்துலேயுமே நான் கை வைக்காமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ரெண்டுத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு டைம் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எழுதிட்டேன். ஒரு மாதம் நம்ம வாங்குகிறோம்னா அடுத்த மாதம் ரீசார்ஜ், 60 daysனால் 2 months ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நான் இங்கே எழுதிட்டேன். அடுத்து இது முக்கியமான செலவு. எங்கள் வீட்டுக்கார் டெய்லியுமே பெட்ரோல் போட்டுட்டு தான் கம்பெனிக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தது, லாங் டிஸ்டன்ஸ். ஸோ 3,000க்கு மந்த்லி நாங்கள் பெட்ரோல் போட்டோம். ஸோ பெட்ரோல் நான் 3,000 எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு வேரி ஆகலாம், உங்களுக்கு இதை விட கம்மியாகவும் வரலாம். அந்த மாதிரி கம்மியாக வரும்போது அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு உண்டியல் மாதிரி வாங்கி சேவிங் கூட பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மூலயமா அது ஒரு 6 months 12 months சேவிங்ஸ் போட்டுட்டு அதை உடச்சி அதிலேருந்து அமௌண்ட்டை எடுத்து அதிலேருந்து ஏதாவது ஒரு பண்டிகைக்கான செலவு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் பெட்ரோல் செலவு இதே மாதிரி இருக்குன்ட்டு இல்லை, இது மாறி இருக்கும். எனக்கு 3,000 வந்தது, உங்களுக்கு இதை விட கம்மியாக கூட வரலாம், மந்த்லி 1,500 கூட வரலாம். அப்போ 1,500 நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதுவே ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்க 4,500 வரும். ஓன் ஹவுஸ் இருந்து நீங்கள் சேலரி 15,000 அப்படின்னும் போது இந்த 4,500 நீங்கள் வேறு ஏதாவது செலவில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை, இதை நீங்கள் சேவிங்ஸும் பண்ணிக்கலாம். ரெண்டட் ஹவுஸ் இல்லாதவங்க இந்த அமௌண்ட் நீங்கள் 4,500 சேவிங்ஸ் தான். அடுத்து வெஜிடபிள்ஸ் நான் 700 போட்டிருக்கேன். பிகாஸ் எல்லா டைமுமே நம்ம வாங்கி பிள்ளைங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கும் போது எல்லா டைமே அவங்க விரும்பி இது பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு யோசிப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி நம்ம டிஃபன் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி டிஃபன் செய்யும் போது நம்மளுக்கு புதினா, தோசை, கீரை இதெல்லாம் வாங்கி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அமௌண்ட் இன்னுமே கம்மியாகும். ஸோ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுல நான் 700 மட்டும் எழுதியிருக்கேன். அடுத்து இது மந்த்லி 700. அப்போ நான் ஒரு வாரத்துக்கு 200 போட்டு தான், நான் 200 கணக்கு போட்டு நான் வாங்கிக்குவேன். அதே வெங்காயம் தக்காளிலாம் 3 kgs 4 kgs 100 ரூபான்னு விற்றுட்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் நம்ம வாங்கிக்கலாம். அது வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான்வெஜ்க்கு 1,000 போட்டிருக்கேன். நான்வெஜ் மந்த்லி 3 டைம் அப்படின்னும் போது நம்ம சண்டே தான் நான்வெஜ். ஸோ சண்டே 3 வீக்ஸ்க்கான சண்டே நான்வெஜ் எடுத்துகிட்டு 1 வீக் வெஜிடேரியன் செஞ்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னும் போது அது நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் 1 டைம், அதாவது மந்த்லி 1 or 2 டைம் சிக்கன் எடுத்துருவேன். அடுத்தது ஒரு டைம் மட்டன் எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னும் போது ஃபிஷ் எடுத்துக்குவேன். ஒரு டைம் மட்டன், அப்படி இல்லைன்னா ஃபிஷ்ஷு. ஸோ அப்போ ஃபிஷ் எடுக்கிற மந்த் நம்ம மட்டன் எடுக்க மாட்டோம். அப்படி இல்லை ஃபிஷ்ஷு வேணாம் மட்டன் எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம ஃபிஷ் எடுக்க மாட்டோம். ஸோ மந்த்லி த்ரைஸ், அதாவது 3 வீக்ஸ்
நான்வெஜ்ஜு. இப்போ அந்த மீதி 1 வீக் இருக்குது இல்லைங்களா, எப்படி வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி, நாம் 2 பேராகவே நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, ஒரு ஹோட்டலுக்கு வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்ற பட்சத்தில் ஹோட்டல் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரேவிங்ஸ் அப்படின்றது வந்து வரும். அந்த மாதிரி மந்த்லி ட்வைஸ் மந்த்லி ட்வைஸ் வந்து ஹோட்டல் நான் 700 மட்டும் போட்டிருக்கேன். எப்படிரா 700 அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போய் நாங்களாம் சாப்பிட மாட்டோம். சின்னதாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி தான் போய் சாப்பிடுவோம். அங்கே வந்து டேஸ்ட்டுமே ஓகேவா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அமௌண்ட்டும் கம்மியாக வரும். ஸோ ஹோட்டலுக்கு வந்து 700, மந்த்லி ட்வைஸ் இல்லைனா ஒன்ஸ் இந்த மாதிரி தான் போவோம். அது மோஸ்ட்லி நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நான்வெஜ் வந்து 3 டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன்னா, அந்த நான்வெஜ் எடுக்காத அந்த சண்டே நீங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இதில் வந்து ஈடு கட்டிடலாம். அதே மாதிரி 4th வீக்கும் நாம் வந்து நான்வெஜ் எடுக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. அடுத்தது கரண்ட் பில். இதில் வந்து யாராலையும் மிச்சம் பிடிக்கவே முடியாது. நாம் வந்து 200 நான் வந்து போட்டிருக்கேன். இதை விட அதிகமாகவும் ஆகலாம். அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களோட வீட்டில் லைட்ஸும் ஃபேனு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம அப்பப்போ வேஸ்ட்டாக ஒரு ரூமில் லைட் எரியுது அப்படின்னா ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா தான் கரண்ட் பில் நம்ம குறைக்க முடியும். ஆனால் 200 விட அதிகமாக வரவங்க கொஞ்சம் பார்த்து வேறு எதாவது குறைச்சிக்க வேண்டியது தான். அடுத்து வாட்டர் பில். அதே கரண்ட் பில் வந்து இப்போலாம் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான், அதனால் நான் 200 போட்டிருக்கேன். இதை விட அதிகமாக வரவங்க பாருங்கள், கம்மியாக வரவங்களுக்கு இன்னும் ஈஸி தான். வாட்டர் பில் வந்து 250, இது மந்த்லி 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் பில் இதுவும் மந்த்லி. அடுத்து மில்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 250 போட்டிருக்கேன். இதை விட அதிகமாக தான் எல்லாருக்குமே ஆகும். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் மில்க். நாங்களாம் வந்து பாலோ டீயோ எதுவுமே நாங்கள் குடிக்க மாட்டோம். ஸோ வந்து குழந்தைக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் மில்க் அதனால் 250 அப்படின்றது நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அடுத்து இப்போ க்ராசரி வந்து நான் 1000 போட்டிருக்கேன். ஏன் எல்லாமே வாங்கிட முடியுமா அப்படின்னா, இல்லை, க்ராசரிஸில் வந்து நம்ம வாங்குறதுல கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு சில பொருட்கள் வந்து அடுத்த இதுக்கு மாதம் தொடங்கும் போது மிச்சம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்துட்டு தான் நான் வந்து க்ராசரி பிளான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து 1500 ஒரு சில டைமில், அதாவது டிமார்ட் போகிறோம் இல்லைனா ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னும் போது மட்டும் 1000 ருபீஸாக இல்லாமல் 2500 ஆயிரும். நான் டிமார்ட்டில் போனேன்னா, சூப்பர் மார்க்கெட் போனால் ஒரு 2000க்குள்ளேயே எனது வந்து முடிஞ்சிடும். ஸோ எல்லா மாதமும் நம்ம டிமார்ட் போக மாட்டோம், எல்லா மாதமும் சூப்பர் மார்க்கெட் போக மாட்டோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் தான் நம்ம வாங்குவோம், சின்ன கடைகளில். அந்த மாதிரி கணக்கு போட்டது தான் இந்த 1000. இதுலேயே நாம் வந்து இப்போ வந்து ஒரு மாதம் நாம் வந்து கடுகோ மிளகு சீரகம் வாங்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அதனால் க்ராசரிஸ் வந்து எல்லா டைமுமே 1000 அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் மாறியும் வரும், ஒரு சில டைமில் 1000ம் வரும். அடுத்து டிவி. கேபிளுக்கு எல்லாருமே 250 மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேபிளுக்கு 250. அடுத்து மெடிக்கல் வந்து 750 போட்டிருக்கேன். இது குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் தான் 750 வரலாம், பெரியவங்க இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக வராது. ஸோ மெடிக்கலுக்கு குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பெரியவங்க இருக்கக்கூடிய வீட்லேயும் சேர்த்து 750. இது வரலாம், வராமலும் இருக்கலாம் மந்த்லி. இது எல்லாம் சேர்க்கும் போது 15,000 சம்பளத்துக்குள்ளே அடக்கியிருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த க்ராசரிஸில் ரேஷனில் கொடுக்கக்கூடிய அந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த ரேஷனில் கொடுக்கக்கூடிய பருப்பில் நான் வந்து கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு இந்த பருப்போடு நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்படி மிக்ஸ் பண்ணும் போது ரெண்டுமே சேர்ந்து நான் யூஸ் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு அந்த மந்த்லிக்கான அந்த தால் வாங்குகிற அமௌண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் மிச்சமாகும். அதே மாதிரி ஆயில் வந்து நான் 1.5 லிட்டர்ஸ் தான் பர் மந்த் வந்து யூஸ் பண்ணுவேன். 1 லிட்டர் ஆயில் ரேஷனில் 1/2 லிட்டர் நான் இங்கே வாங்கிக்குவேன். சுகர் வந்து வெளியிலேருந்து வாங்கிறதுக்கான அவசியம் இருக்காது. 1 kg அப்படின்னும் போது 1 kg சுகர்லேயே நான் வந்து குழந்தைக்கு பாலும் அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்கிறோம் அப்படின்னாலுமே அதுக்குள்ளேயே அடங்கிடும். இப்போ ரேஷனில் தரக்கூடிய அரிசியை வந்து நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா, இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு, இட்லி தோசைக்கெலாம் வந்து அதை ஊற வச்சு நான் அதிலேருந்து பண்ணிக்குவேன். இப்படி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ராசரிஸில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா, இது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது
இதில் வந்து பண்ணணும், இதை மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாவும் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.